வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தம்பி, அங்கிள், ஆண்டி, ஆடி மாதம் பிறந்தது தான் பிறந்துச்சு. தெருவில் 4ஆம் முக்குலையும் ஸ்பீக்கரை கட்டி விட்டு காலைல 5 மணிக்கே உட்காந்துக்கிட்டு மாரியம்மா எங்கள் மாரியம்மா அப்படின்னு பாட்டை போட்டு தூக்கத்தையும் கெடுத்து ஷோவையும் கெடுத்து விட்டாங்கடா. நான் வேறு அக்ரகாரத்தில் இருக்கேனா, அதனால் சொல்லவே வேண்டாம். சுற்றி சுற்றி பாட்டாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, என்னால் பேச முடியல. ஆஹா, ஃபைனலாக ஒரு வழியாக இந்த ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் ஷோவை ரெகுலராக பண்ண போகிறேன். நீங்கள் அதை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலனாலும் இந்த ஷோவை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை உங்களுக்கு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசாமல் இருந்த அந்த கொஞ்ச நாள்லேயே ஏகப்பட்ட சம்பவங்கள் கண்ணை மூடி பிளிங்னு திறந்து மூடுறதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ஏகப்பட்டது எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வெட்டுறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தி ஹஸ்பண்டை கொள்கிறான். ஏகப்பட்டது நடக்குது. நான் அதில் எதை பற்றி பேசுகிறது? ஆனால் நம்ம மனுஷங்களாம் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது. யாரோ ஒருத்தன் தூண்டி விட்றான்ட்டு நம்ம ஏன்டா நம்ம வாழ்க்கையை சீரழிச்சுக்கணும்? கொஞ்சமாச்சும் யோசிங்கடா. ஏன்டா எதையுமே யோசிக்காமல் அடுத்தவன் பேச்சே கேட்டு கேட்டு ஆடுறீங்க? அடுத்தவன் சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். நமக்குன்னு இன்னும் யோசிக்க மாட்டான். அவன் மைண்ட் செட்டில் அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவன் சொல்லுவான். அவனோட ஐடியா அவன் லைஃப்பில் தான் இம்ப்ளிமெண்ட்டாக பண்ண முடியும். நம்ம லைஃப்பில் அவனோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்கடா. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நீங்கள் பிடிச்சி மேலே போகணுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஷோ 2 ரூபாய் கடலை மிட்டாய் வித் நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி. அண்ட் இந்த ஷோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இந்த ஆடி மாதம் பிறந்தாலே ரொம்ப நல்ல மாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் அப்படி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சே ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்க கேஸ் வந்து 3லேருந்து 4 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 4 கேஸ்லேயும் இப்போ பொருந்துகிற ஒரே விஷயம், மென்டாலிட்டி சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, நம்ம ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிருக்கலாம், அண்டு எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கலாம், நல்ல டாப்பராக இருந்திருக்கலாம், கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கலாம். ஐயோ வாய் வேறு ரொம்ப வளருது. ஐயோ கொஞ்சம் அது கரெக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் நம்மலாம் இப்போ இதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு மென்டாலிட்டி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொசைட்டியில் நம்ம வாழணும்னா அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வாழணும். நம்ம இன்னும் ராஜராஜ சோழன் காலத்தில் எங்கள் தாத்தா அப்போ அரண்மனை காவலாளியாக இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் நீ சொன்னோன்னா உன்னை பார்த்து சிரிக்க தான் செய்வானுங்க. அதை நினச்சி யாரும் பெருமைப்பட மாட்டானுங்க. ஏன்னா அவரோட கோட்டையே இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. நீ எந்த கோட்டையில் போய் உங்கள் தாத்தா வேலை பார்த்தாருன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படியா ராஜராஜ சோழனா அவர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணாங்களா, ஃபோட்டோ எடுத்தாங்களா, செல்ஃபியா அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல அந்த காலத்தில் ஃபோனே கிடையாதுடா. அதனால் அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கள் தாத்தா எப்படி இருந்தாங்க தெரியுமான்லாம் பேசுகிறத விட்டுட்டு, நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லோரும் சமம்னு சொல்லி வந்து நம்ம அந்த சொசைட்டியில் ஒன்றுக்கு ஒன்றா தான் இருக்கோம். இப்போ நீ ஒரு ஐடி கம்பெனிக்கு போனாலும் பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னுலாம் தெரியாது. நீ அவங்க கூட ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது உன்னோட கடமை. நீ அந்த வேலைக்கு வந்துட்டோம், உன்னோட அப்படியே அடமானம் வச்சுட்டு 3 வருஷத்துக்கு பாண்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னமும் நான் ராஜராஜ சோழன், சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னா அவங்களே இதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா. நீ ஏன்டா பண்ணி உன் லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்க? அவங்களாம் சூப்பராக வாழ்ந்துட்டு ஜம்முன்னு போயிட்டாங்கடா. நம்மளும் அதே மாதிரி சூப்பராக வாழ்ந்துட்டு ஜம்முன்னு போகலனாலும் நம்ம இப்படி ஒரு மனுஷன் இருந்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். திடீர்னு வந்துட்டு நீ ஏன்டா ஷோ பேசலை அப்படின்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து கேட்டான். என்னடா இதுவும் ஆரம்பித்து அப்படியே பாதிலே விட்டுட்டியா அப்படின்லாம் கேட்டான். ஆரம்பித்து அப்படிலாம் இல்லை. அவன் கேட்டது குருங்கிறது உங்கள் பேர், ஆர்ஜேங்கிறது நீங்கள் வாங்கின பட்டமா அப்படிங்கிற மாதிரி பலார்னு இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை எனக்கு. ஏன்னா சுற்றி சாமி பாட்டினா அண்ட் பக்கத்தில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா சவுண்டும் கேட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு மைண்டில். ஆனால் நல்லா தூங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா அந்த சேனலுக்கு வீடியோ எடுத்தேன். இப்போ தரிசனம் அஃபிஷியல்னு சொல்லிட்டு நான் புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஏதோ உங்கள் தயவால் சேனல் நல்லா போயிட்டுருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்கள் ஆர்ஜே குருமூர்த்தி வித் நான் உங்கள் பட்டை முருகன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபுட்லாகும் பண்ணிகிட்ருக்குறோம். அதையும் நீங்கள் லைட்டாக அப்படி நோட் பண்ணி போயிட்டு கேட்டுக்கோங்க. என்னன்னே தெரியலையே, ரொம்ப நாள் கழித்து பேசினால வாய் வளருது. ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம எல்லாருமே லைஃப்பில் பெருசாக ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், பெருசாக ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், அண்டு யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இப்போ இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் தெரியாமல் இருந்துடணுப்பா அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நம்மளோட லைஃப்பில் நம்மளோட பிளானை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தவிர அடுத்தவன் ஐடியா, அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு அட்வைஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா?
சும்மா அடுத்தவன் நீ இந்த கடையில் போய் வேலை பாடுறா, இதை வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகடா, நான் உனக்கு கடை வச்சு தரேன்டா, நானும் இன்னொருத்தனும் கடை ஆரம்பிப்பேன்டா, நீ அதில் போய் வேலை பாடுறா அப்படின்னு சொல்கிறது. நான் சின்ன வயசில் பெட்டி தூக்கணும் தெரியுமா, மூட தூக்கணும் தெரியுமா, நீயும் கஷ்டப்பட்டு வா, நீ கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு இடத்துல நீ ஸ்ட்ரகிள் அடிக்கும் போது நாங்கள் உன்னை தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறது. இது எதையுமே நீங்கள் காதில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் லெஃப்ட் டு ரைட், அப்படியே லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் போயிடணும். நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன பிளான் பண்ணணுங்கிறதே நம்ம தான் யோசிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன வருங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப் ஏகபோகமாக ஆஹா அப்படின்னு இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான மாற்றமும் கருத்தும் இல்லை, எந்த விதமான ஐயமும் இல்லை. ஸோ நான் அப்படியே நவுந்து போயிட்டு இன்னொரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி மட்டுமே பேச போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம ஸ்பாட்டிஃபைல கேட்குறீங்கன்னா நம்மளோட பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ₹2 கடலை முட்டாய். யூடியூப்லேயும் இதை நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், பட்டை முருகன் சேனலில். அண்ட் அதுலேயும் இப்போ நம்ம அடுத்து T-Squareன்னு ஒரு இது சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், காமெடி அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். அது காமெடியாக இல்லைனாலுமே நீங்கள் அதை பார்த்துருங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணி போங்க. என்னையே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களை நம்பியே அடியே நான் அதை ஆரம்பிக்கிறேன். டாட்டா பாபாய், சி யூ, டேக் கேர். என்னென்னு தெரியலையே, ரொம்ப வளருது வாய். அடுத்த ஷோவில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதுலேருந்து அது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வந்து போகிறது RJ குருமூர்த்தி. டொண்டை டைன் டொண்டை பட்டன் டின்டாக் டின்டாக் டின்டாக்.